Students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.3ல 30th question last question பார்க்க போறோம். y equal to sin inverse of 1 minus x square by 1 plus x square கொடுத்திருக்காங்க. clear? இப்போ இத பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது u by v. ஓகேவா? ஆனா நமக்கு இங்க ஒரு different formula யூஸ் பண்ண போறோம். sin inverse of x. sin inverse of x நம்ம difference பண்ணா என்ன ஆகும் 1 by root of 1 plus root of 1 minus x square வரும். ஓகேவா? root of 1 minus x square. ஃபார்முலா கிளியரா பார்த்துக்கோங்க 1 minus x square இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ண போறோம் அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப டிஃபரன்ஷியேட் with respect to x. With respect to x. இப்போ sin inverse of x equal to 1 by root of 1 minus x square இருக்கா? இப்போ இதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது dy by dx equal to இங்கே நம்மளுக்கு x க்கு பதிலா என்ன இருக்கு 1 minus x square by 1 plus x square இருக்கு. அப்போ அந்த ஃபார்முலால ஒண்ணுமே இல்லை. நம்ம x இருந்தா என்ன பண்ணுவோம் root of 1 minus x square பண்ணுவோம்ல. இந்த x பதிலா இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு 1 minus x square by 1 plus x squareன்றது கொஸ்டின் இருக்கு. அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் dy by dx ஆஃப் நம்ம உள்ள இருக்கவங்கள டிஃபரன்ஸ் பண்ணோம். யாரு 1 minus x square by 1 plus x square. இப்போ இங்க பார்க்கும்போது அது என்ன ஃபார்மேட்ல வருது நம்மளுக்கு இது u by v மெத்தட்ல வந்துச்சு. ஓகேவா? u by v. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு 1 by root of 1 minus இது தனித்தனியா போட்டுப்போம் 1 minus ரூட்லயே தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணலாம்னா 1 minus x square the whole square by 1 plus x square the whole square. ஓகேவா? இன்ட்டு இதை என்ன பண்ணலாம் நம்ம டிஃபரன்ஸ் பண்ண v into u dash. v வேல்யூ என்ன 1 plus x square இன்ட்டு u dash டிஃபரன்ஸ் பண்ணா மைனஸ். அதை இல்லை நீங்க என்ன பண்ணலாம் 0 minus 2x ன்னு போடலாம் 2 minus 1 ன்னு போடலாம். ஓகே பிளஸ் மைனஸ் u வேல்யூ என்ன 1 minus x square இன்ட்டு v வேல்யூ என்ன v டிஃபரன்ஸ் பண்ணா 0 plus 2x ன்னு வரும். ஓகேவா? 2x by v square வேல்யூ என்ன 1 plus x square the whole square. ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. இப்போ இது என்ன பண்ணனா நம்ம ரூட் தனித்தனியா எடுத்துக்கிட்டோமா. இப்போ இதுக்கு இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் ரூட் ஆஃப் 1 plus x square the whole square minus 1 minus x square the whole square by திருப்பி தனியா இதுக்கு தனியா ரூட் ஆஃப் 1 plus x square the whole square. ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதாமா? இங்க பாருங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 1 plus x square வருதா 1 plus x square the whole square 1 minus x square the whole square divided by root of 1 plus x square the whole square. இந்த ரூட்டுக்கும் இந்த ரூட்டும் கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணிட்டோமா. இங்க என்ன பண்ணலாம் இன்ட்டு இங்க பாருங்க 1 plus x square இங்க இது வெறும் minus 2x மட்டும் வரும். ஓகேவா? இன்ட்டு minus 1 minus x square இன்ட்டு 2x. கிளியர்? பை இது என்ன இருக்கு 1 plus x square the whole square. புரியுதாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்ம ரூட் கேன்சல் பண்ணிட்டோம்ல. நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து மேலே எடுத்துட்டு போயிடலாம். இங்க பாருங்க இது எதுவும் போச்சுன்னா இங்க வெறும் 1 plus x square தான் இருக்கும். அதை மேலே எடுத்துட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு 1 plus x square மட்டும் வருமா. மேலே எடுத்துட்டு போயிட்டோம்னா அடுத்தது இங்க என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம இங்க இது 2x இருக்குல்ல இதாலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கும் போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணி போட போறேன். சிம்பிளிஃபை பண்ணி போட போறேன். minus 2x minus 2x cube minus 2x plus 2x cube இருக்கும் by 1 plus x square the whole square. இது ஓகே. இங்க இந்த இதனுடைய டினாமினேட்டர் இருக்குல்ல அது என்ன இருக்கும் நம்மளுக்கு root of 1 plus
x square the whole square minus 1 minus x square the whole square இருக்கும். ஓகேவா? புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதாமா? இப்போ இங்க பாருங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா 1 plus x square, இங்க பாருங்க இந்த பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுது. அப்போ இன்ட்டு minus 4x by என்ன ஆகும்? இங்க நம்மளுக்கு இதனுடைய வேல்யூ நான் முதல்ல ஈஸியாக இருக்கனால அதை போட்டுறேன். இதை என்ன பண்ணலாம்னா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ஏஸ் பிளஸ் பி தி ஓ ஸ்கொயரில் போட்டுடலாம். எக்ஸ் பவர் 4 ஆயிடுமா பிளஸ் 2x ஸ்கொயர். அதே மாதிரி இது மைனஸாலே இது வந்து பண்ணும்போது 1 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 4x மைனஸ் 4xமா மறந்துடாதீங்க, மைனஸ் 4x பை இது என்ன பண்ணலாம் நம்ம ரூட் ஆஃப் இது வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் இந்த மைனஸை மட்டும் பண்ணா மைனஸ் 1 பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4 ஆயிடுமா? ஓகேவாமா? கிளியரா புரியுதாமா? ரொம்ப சிம்பிள் தாம்மா. பார்க்க லென்த்தியா இருந்தாலும் நீங்க அதை புரிஞ்சு போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இங்க பாருங்க, இங்க ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா? பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4, அப்புறம் 1 கேன்சல் பண்ணிடலாம். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், அதை டைரக்டாவே போட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க மேல நியூமரேட்டர்ல வேல்யூ என்ன இருக்கு? 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இங்க 1 பிளஸ் சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே போட்டுக்கிறேன். இந்த மைனஸ் 4x முன்னாடி கொண்டு வந்துக்கலாமா? பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இருக்கா? இப்ப பாருங்க இந்த ஸ்டெப் பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதுல இருந்து இது கொண்டு கேன்சல் பண்றேன். ஃபைனல் ஸ்டெப் பாருங்க, dy பை dx. இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்போ 1 தான். மைனஸ் 4x இன்ட்டு இங்க கேன்சல் பண்ணா மைனஸ் 4x பை இங்க 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். கிளியராமா? எக்ஸ் ஸ்கொயர். இந்த 2xன்றதை நான் விட்டேன் பாருங்க லாஸ்டா. சாரி, இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த 2x இந்த 2x இருக்குல்ல, 2 பிளஸ் 2 4, அது ரூட்ல இருக்குல்ல 4x ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்க 4x ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 4x ஸ்கொயரை ரூட்ல இருந்து எடுத்துட்டா 2x மட்டும் எழுதலாமா? அதை தான் இங்க 2x மட்டும் எழுதுறேன். அப்போ 2க்கு 2 கேன்சல், 4 கேன்சல், xக்கு x கேன்சல். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் எக்ஸ் கூட கிடையாது, மைனஸ் 2 தான். இங்க 2 1 சார்ல 1 2 சார் 2 2 2 சார். அப்போ மைனஸ் 2 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதாமா? திரும்ப சொல்ற ஃபைனல் ஆன்சர் என்னது? மைனஸ் 2 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா போட்டுறோம். ரூட் ஆஃப் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் டேர்ம்லயே நம்ம இதை தூக்கி உள்ள போடுறோம். அப்போ இதை போடும்போது u பை v மெத்தட்லயும் போடுறோம். அப்போ ஒன்னொன்னா நம்ம சிம்பிளை பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். கேர்ஃபுல்லா போட்டு கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணி திருப்பியும் இதை a பிளஸ் பி தி ஓ ஸ்கொயர், ஒன்னத்துலயே a மைனஸ் பி தி ஓ ஸ்கொயர், அது ரெண்டுத்தையும் போட்டு அதுல கேன்சல் பண்ணி ஃபைனல் ஸ்டெப் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு புக் பேக் ஆன்சர் மைனஸ் dy பை dx = மைனஸ் 2 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த முன்னாடி ஸ்டெப் பாருங்க, ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர். இதை வந்து நம்ம 2x எழுதலாம். ஓகே, அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது வெறும் மைனஸ் 2 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.